மாணிக்க வாசகர் அன்பை பத்தி போதிக்கிறார். எந்த மாணிக்க வாசகர் போதிக்கிறார்? மாணிக்க வாசகர் சொல்ல ஏக இறைவன் சிவனே திருவாசகத்தை கைப்பட எழுதி இந்த உலகத்துக்கே ஏக இறைவன் சிவனே பறைசாற்றினார், இந்த உலகத்துக்கே வெளியிட்டார். அந்த திருவாசகத்தால் மாணிக்க வாசகர் புகழ் உலகமெங்கும் ஓங்கி நிற்கிறது. மாணிக்க வாசகர் பெருமை ஓங்கி ஒலிக்கிறது. அந்த மாணிக்க வாசகர் அன்பை பத்தி நமக்கு போதிக்கிறார், நமக்கு சொல்கிறார். அவர்கிட்ட கேக்குறாங்க, மாணிக்க வாசகர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாரை பார்த்தா பயப்படுவீங்க? சிங்கத்தை பார்த்தா அஞ்சுவீங்களா? அஞ்ச மாட்டேன். புலியை பார்த்தா அஞ்சுவீங்களா? அஞ்ச மாட்டேன். பாம்பை பார்த்தா அஞ்சுவீங்களா? அஞ்ச மாட்டேன். வசதியானவனை பார்த்தா அஞ்சுவீங்களா? அஞ்ச மாட்டேன். கொம்பனை பார்த்தா அஞ்சுவீங்களா? அஞ்ச மாட்டேன். பெரிய அதிகாரியை பார்த்தா அஞ்சுவீங்களா? அஞ்ச மாட்டேன். கோடீஸ்வரனை பார்த்தா அஞ்சுவீங்களா? அஞ்ச மாட்டேன். அப்ப யாரை பார்த்தா அஞ்சுவீங்க? நான் யாரை பார்த்து அஞ்சுவனா? அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. அன்பு இல்லாதவனை பார்த்தா அஞ்சுவோம்பா. துளி கூட அன்பு இல்லாதவனை பார்த்தா அஞ்சுவோம்பான்ற. அன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராருன்றத நாம புரிந்து கொள்ளணும். ஏன் அன்பில்லாத உணவு நெஞ்சி, அன்பில்லாதவன் அரக்கன், அன்பில்லாதவன் துச்சன்.